ஜானகி, என்ன இப்படி லேட் பண்றா? ஜானகி வந்துட்டேக்கா. சாரிக்கா, லேட் ஆயிடுச்சு. என்னம்மா இது? உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்படி ஆடி அசைஞ்சு வர? அக்கா, பூ வாங்கணும். போற வழியில வாங்கிக்கலாம். ஆமா, அருண் எங்க? அவருக்கு மூடு சரியில்லைன்னு படுத்துட்டு இருக்காரு. ஐயாவுக்கு என்ன மூடு சரியில்லையா? போய் சீக்கிரமா கூட்டிட்டு வா. போ. என்னங்க? என்னங்க? இதோ வரேன் ராஜி. ஐயோ, பொம்பளை நானே சீக்கிரம் ரெடி ஆயிட்டேன். நீங்க அருண்? நான் ரெடி. நானும் ரெடி. சமத்து. என்ன அருண் இது? ஜானிக்கு வீட்டு விசேஷம் இது. நாம தான் முன்ன நின்னு இப்படி மூடு சரியில்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க போங்க, அப்புறம் வரேன். ஏய், என்னங்க என்ன பேசுறா இவன்? டேய், உனக்கு கல்யாணம் ஆகி உன் மாமனார் வீட்டுல நடக்கிற முதல் ஃபங்க்ஷன்டா. நீ தான் முன்னாடி நிக்கணும். எனக்கு தலைவலி. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னடா சொல்ற? அதான் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்றேன்ல. ராஜி, அவன் தான் வரேன்னு சொல்றான்ல, வருவான். நம்ம போலாம், வா. வா. என்னங்க, வந்துருவீங்கல்ல? ம். சார், ஒரு நிமிஷம். இந்த வீட்டில் யார் இருக்காங்க? இந்த வீட்டில் வைதேகன்னு ஒரு பொண்ணு இருக்கு. வேற யாராவது? வேற ஒருத்தர் அடிக்கடி வருவார். இந்த காரில் தான் தேடி வருவார். ஆமாம், நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? சும்மாதான். தனியாக இருக்கிற கட்டையை நூல் உள்ளான்னு பார்த்தா ஆளாளுக்கு காரை போட்டு கேன்னு கிளம்பி வந்துடுறாங்கடா. என்னங்க, என்ன இவரு அதுக்குள்ள போயிட்டாரே? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம்ல. வரட்டும், கவனிச்சுக்கிறேன்.
நில்லுடா, நில்லுன்னு சொல்றேன்ல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? பாவண்டா அந்த பெரிய மனுஷன். அவங்க குடும்பத்துல பிறக்க போற முத குழந்தையோட ஃபங்க்ஷன். நீ எப்ப வருவேன்னு கேட்டு என்ன பாடுபட்டார் தெரியுமா? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்ல நடக்கிற முதல் விசேஷம் நீ கண்டிப்பா இருக்கணும்னு. இந்த ஜானிக்கு வேற பாவம். வந்தவங்களுக்கு பதில் சொல்ல அவ எவ்வளவு அவஸ்தைப்பட்டா தெரியுமா? இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஊர் சுத்திட்டு வரவனுக்கு. டேய், உனக்கு என்னடா ஆச்சு? நீ நல்லா தானே இருந்த? கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுப்புகள் ஜாஸ்தியாகும் சொல்லுவாங்க. ஆனா நீ எல்லாரும் வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிற. இது பாருடா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் எல்லாம் சின்ன பையன். ஆனதுக்கு அப்புறம் நான் பெரிய மனுஷன் இல்லையா? நான் இன்னும் சின்ன பையன் தான். சில பேர் தான் பெரிய மனுஷன் மாதிரி நாடகம் ஆடுறாங்க. அப்படி என்னால நடிக்க முடியாது. என்னடா அது? ஏங்க, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஏன் இப்படி பேசிட்டு போறான் அவன்? ராஜேஸ்வரி, அவன் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்கான். அதுல மூட் அப்செட் ஆகி வந்திருக்கான். காலையில பேசிக்கலாம். என்ன மூட் அப்செட்? ப்ளீஸ் ரிலாக்ஸ். சொல்றது கேளு. வா போலாம். நீங்க போங்க. ஏன் இப்படி பண்றாங்க? அவருக்கு கோவத்துல ஒண்ணும் குறைச்சலே இல்ல. பாட்டி என்ன பண்ணாங்க? அந்த அரளிப்பூ தோட்டத்துக்குள்ள போய் ஒவ்வொரு அரளிப்பூவா பிச்சு பிச்சு அந்த கூடைக்குள்ள அந்த பாட்டியோட பேத்திக்காக போட்டாங்க. ஹலோ. என்னங்க, நான் தான் வைத்திக்கு பேசுறேன். சொல்லுங்க. சொல்லுங்களா? ஓ, சாருக்கு இன்னும் கோவம் தீரல போல இருக்கு. கோவம் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்னங்க, ஒரு குடம் தண்ணி எடுக்க வெளியே போயிருந்தேன். அதுக்குள்ள வீடு பூட்டி இருக்குன்னு கார் எடுத்துட்டு விருன்னு போயிடுறதா? எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்க கூடாதா? நான் பாட்டு போயிட்டேனா? இத பாருங்க, சும்மா பொய் சொல்லாதீங்க. நான் வரவே இல்லையேங்க. என்ன உளற? சும்மா பொய் சொல்லாதீங்க. நீங்க காரை விருன்னு எடுத்துட்டு போனதை நான் பார்த்தனே. இத பாருங்க, உங்களுக்கு கோவம் இருந்தா நேரா வந்து என்ன 4 அடி அடிச்சிடுங்க. அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்காக இந்த மாதிரி கோவப்பட்டீங்கன்னா என்னால தாங்க முடியாதுங்க. காரா? சும்மா உளறாத. என்ன நீ பாத்தியா? ஏன் உங்க வண்டியை பார்த்தா பத்தாதா? என்னங்க, காலையில ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நேரா இங்க வந்து என்ன பார்த்துட்டு தான் போறீங்க. என்ன ஓகேவா? நான் அப்புறமா பேசுறேன். சரிங்க, குட் நைட். யார்ப்பா போன்ல? ராங் கனெக்ஷன். என்னது? ராங் கால். எனக்கு தெரியாம நான் இந்த வீட்டுக்கு போயிருக்கேன். இல்ல, அவ்வளவு தூரத்துக்கு ஆளாயிட்டியாடா நீ? அருண், ஆபீஸ் கிளம்பல? அருண், உன்னதான் கேட்கிறேன், ஆபீஸ் கிளம்பலையா? என்னாச்சுடா உனக்கு? ராத்திரி பூரா தூங்கல போல இருக்கு. அருண், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட தான்டா கேட்கிறேன். நீ பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸா? கார் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமா? என்கிட்ட கேட்க மாட்டியா? நீ 12 மணி நேரமா தாண்டா தூங்குற. நான் 12 வருஷமா தூங்குறேன். என்னடா தெரியும் இப்போ உனக்கு? என்ன தெரியும்? அந்த மயிலாப்பூர் வீட்டுல இருக்கிறது யாரு? அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மதம்? அதானே? நீ ஒரு நாள் தூங்காம கண்ணு ஊத்துதுடா. எனக்கு 12 வருஷமா நெஞ்செல்லாம் ஊத்துதுடா. யார்கிட்ட உண்மை சொல்றதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் தெரியாம மனசுக்குள்ளேயே போட்டு புடுங்கிட்டு இருக்கேன்டா. ஆனா உனக்கு தெரிஞ்சாகணும், உண்மை தெரிஞ்சாகணும். ஏந்திரா, ஏந்திரா, ஏந்திரா. உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன்.
என்னடா பேப்பர் படிச்சிட்டு இருக்க? பேப்பர் படிச்சிட்டு இருக்க? ஏந்திரா. வா. வாடா. வாடா. வந்து உண்மையை தெரிஞ்சுக்க. வா. போ. என்னடா உண்மையை சொல்றேன்னு எங்கேயோ கூட்டு வந்திருக்கீங்க. எங்க கூட்டிட்டு வந்தா உனக்கு என்னடா? உனக்கு தேவை உண்மை தானே? ஒரு டாக்டர் கிட்டையும் ஒரு வக்கீல் கிட்டையும் உண்மையை தான் சொல்லுவாங்க. உன்னோட சந்தேகத்துக்கு இந்த டாக்டர் உண்மையை சொல்லுவார். வா. டாக்டர் எங்க இருக்காரு? கடல்ல இருக்கு. தேங்க்ஸ். டாக்டர், டேய் சிவராமா வாடா வா. சிவராமா எப்படா இருக்க? யாரா இது? அருண், ராஜேஸ்வரியோட தம்பி. ஓ ஐ சி. சின்ன வயசுல பார்த்தது இப்போ வளர்ந்துட்டான், அவ்வளவுதான். அதான் டாக்டர் ப்ராப்ளமே. டேய் என்ன சாப்பிடுற? இப்போ என்ன வேணும் உனக்கு? இவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சாகணுமா? என் சமயக்காரனுக்கு அதெல்லாம் சமைக்க தெரியாது. டாக்டர் ப்ளீஸ் விளையாடாதீங்க. 12 வருஷமா எந்த விஷயத்தை உங்க மனசுலயும் என் மனசுலயும் போட்டு வேதனை பட்டுட்டு இருக்கோமோ அந்த விஷயத்தெல்லாம் அவனுக்கு சொல்லுங்க. அந்த உண்மையெல்லாம் சொல்லுங்க. டாக்டர் ப்ளீஸ். கூல் டவுன். டாக்டர் தயவு செய்து சொல்லுங்க டாக்டர். டேய் நீ இப்படி எமோஷன் ஆனா என்ன ஆகும் தெரியுமா? சுகர் வரும், ப்ரெஷர் ஏறும், இது நின்னு போயிடும். அந்த உண்மையெல்லாம் இவன் தெரிஞ்சுக்கலாம்னா இவனுக்கு எல்லாம் வந்துடும். ஓகே சொல்லுங்க. உண்மை தெரியணுமா? என்ன உண்மை? சிவராம யாரு, வைதேகி யாரு, அவளுக்கும் சிவராமனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அதானே தெரியணும் உனக்கு. சொல்றேன். தாங்கிக்க முடியாதுப்பா. மாமா, அன்னைக்கு கோயில்ல சொன்னீங்களே, சாமியை கல்லா பார்த்தா கல்லு, கடவுளை பார்த்தா தான் கடவுள்னு. நான் சாதாரண மனுஷன் சொல்லிட்டு போனீங்களே மாமா, சத்தியமா சொல்றேன், நீங்க சாதாரண மனுஷன் இல்ல மாமா, நீங்க தெய்வம் மாமா. என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களோட வயசுல ரொம்ப சின்னவன். சரி, உங்களை மரியாதை குறைவா பேசிட்டேன். இல்ல அதெல்லாம் மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க மேல நிஜமாவே நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன் மாமா. தெரியும். என்ன மன்னிச்சிருங்க மாமா. இல்ல உங்க மேல சந்தேகமே பட்டிருக்கூடாது மாமா. சரி சரி சரி. உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு உச்சனை கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. சாரி. என்ன மன்னிச்சிருங்க மாமா. சிவராமா,
டேய் இந்த மாதிரி எமோஷன் ஆனாலும் சுகர் வரும், பிபி ஏறும். டேய் இது நின்னு போயிடும். தள்ளுங்க தள்ளுங்க. டேய் நான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறேன்டா. சார் நம்ம போகலாமா? வரேன் டாக்டர். போ போ, இப்படியே எமோஷனா போகாதீங்கடா டேய். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் நான் உங்கள் எம்டியை பார்க்கணும். நீங்க ஐ எம் நம்பிராஜன் ஃப்ரம் ஐகாம் அட்வைசரி சர்வீசஸ். 1 minute. சார் எஸ். உங்களை பார்க்க ஐகாம் அட்வைசரியிலேருந்து மிஸ்டர் நம்பிராஜன் ஒரு வந்திருக்காங்க. ஐகாம் அட்வைசரி மிஸ்டர் நம்பிராஜன். எஸ். சண்டே நீங்க உள்ள போலாம். தேங்க்யூ. ஓகே சார். சார் மே கம் இன்? தேங்க்யூ. மிஸ்டர் நம்பிராஜன் வயசு 52, 17 வருஷம் இங்க சர்வீஸ், ஐகாம் அட்வைஸில் 7 வருஷம் மேனேஜர். இப்போ ஜிஎம் போஸ்ட் கிடைக்குன்னு நினைச்சா ஜானேங்கிற பச்சிக்கு அது கிடைச்சிருச்சு. ஆம் ஐ கரெக்ட்? யூ ஆர் 100% கரெக்ட். யார் என் ஆஃபீஸ் வந்தாலும் பாதகம் வந்தாலும் சரி சாதகம் வந்தாலும் சரி அவங்க ஜாதகம் என் கையில். என்ன சொல்லுவீங்க? நான் இங்கே 2 நிமிஷம் அமைதியாக உட்காந்துருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எலி புலி கோயிலுக்குள்ள வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னு தெரியாதா? என்ன விஷயம் நீயே சொல். எனக்கு அங்கே மரியாதை இல்லை. இங்க மட்டும் கிடைக்கும்னு எப்படி வந்தீங்க? எனக்கு மரியாதை வேணாம் சார், பணம். மணி இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஹியர். அதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க?